அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க? இந்த வளையல் உன்னோட தானே? எல்லார்கிட்டயும் எடுத்து சொல்லு. காவேரி, இது உன் வளையலாமா? ஆமாப்பா. ஆனா மகா பேக்ல இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலப்பா. நீங்க எல்லாரும் பேசுறது கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. இவ பேக்ல இருந்து வளையல் கீழே விழுந்து நான் இவளை அடிக்க போறேன், நீங்க எல்லாரும் என்ன தடுக்கிறீங்க. என் மனசு ஆறல. இவளை 4 அடி அடிச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்போதான் வேற ஒரு வீட்டுக்கு வேலைக்காரி வேலைக்கு போவல்ல, ஏதாவது திருடு நினைச்சா உனக்கு பயம் வரும். உன்னை 4 அடி போனுண்டி. மாப்ள என்ன பண்றீங்க? என்னங்க இது? இது தப்பு. அம்மா நிறைய தடவை கால் பண்ணிருக்காங்க. நான் ஜாகிங் போறப்பெல்லாம் தேவையில்லாம கூப்பிட மாட்டாங்களே. வீட்டுக்கே வந்துட்டோம். சரி, உள்ள போய் கேட்டுருவோம். மாமா, என்ன எதுக்காக இவளுக்காக பறிச்சு பேசுறீங்க? அதுக்கு காரணம் இருக்கு மாப்ள. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த முழுசா கேளுங்க. அப்பதான் மகாவை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னும் என்ன புதுசா பேச போறீங்க? அதான் 2 வரையில அவ பேக்ல இருந்து விழுந்ததை நம்ம எல்லாரும் பார்த்துட்டோமே. இரு வந்துட்டான். கடவுளே, அவர் வேற வந்துட்டாரா? இப்ப அவர் கண்ணுல மட்டும் நான் பற்றவே கூடாது. என்ன காப்பாத்து. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. திரு வந்துட்டா நாம பேசிக்கலாம். கொஞ்சம் இருங்க. என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதா பிரச்சனையா? உன் அத்தை காவேரியோட வளையல் காணாம போயிடுச்சு. அத மகா தான் எடுத்திருப்பான்னு உன் மாமா தினேஷ் மகாவோட ரூம்ல இருக்க பேக்கை செக் பண்ணி பார்க்க போக வளையல் மகா பேக்ல இருந்துச்சு. ஆனா மகா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டான்னு நாங்க எல்லாரும் சொல்றோம். உன் மாமா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. திரு, மகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. மகாவை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, இப்ப நான் சொல்றேன். மகா இப்படி ஒரு கேவலமான வேலைய எந்த சிச்சுவேஷன்லயும் செய்ய மாட்டான். அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. திரும்ப திரும்ப நீங்க மகா மேல பழிய போடுறத என்னால ஏத்துக்க முடியாது. அதை தாண்டி இந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆவா. மகா திவ்யாவை அவ்வளவு நம்புறா. அதோட நானும் மகாவை நம்புறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போலீஸை தான் கூப்பிடணும். போலீஸ் வந்தா அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயமும் வெளியே வரும். ஏன்னா இந்த வளையல் காணாம போன விஷயத்துல என்ன நடந்ததுன்னு இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினா போலீஸை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க. என்னவாமா, போலீஸை கூப்பிடலாமா? சேச்சே, அதான் நீயே வேணான்னு சொல்லிட்டியா மாப்ள? அதுக்கப்புறம் எதுக்கு போலீஸ் எல்லாம்? வளையல் வேற கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். திரு வந்து காரியத்தையே கெடுத்துட்டான். இல்லனா இந்நேரம் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கலாம். திருவால போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. மகா, இப்ப நடந்த விஷயத்தை நினைச்சு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. இப்படிலாம் நடந்திருக்கவே கூடாது. ஆனா நடந்துருச்சு. என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. நடந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐம் சாரி மகா. வளையல் காணுங்கிற டென்ஷன்ல மாமா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்டார்.
பெரிய தப்பு தான். உங்களை பத்தி திவ்யாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நல்லாவே தெரியுமா. நடந்த விஷயம் ரொம்ப கசப்பானது தான். அதை மறந்து நீங்க எப்பவும் போல இந்த வீட்டிலேயே இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், இனி இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ச்சே, எல்லாம் சரியா வர்ற நேரத்துல திரு போலீஸ் அது இதுன்னு சொல்லி நம்மள கார்னர் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். வேற வழி இல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கோ.